சீடர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகினை படைத்திட பாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? கன்னிமரியே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ ஆண்டவராகிய உன்னத கடவுளின் ஆசி பெற்றவர். ஏனெனில் உமது புகழ் மாந்தரின் வாயிலிருந்து ஒரு பொழுதும் நீங்கா வண்ணம் அவர் உமது பெயரை பெரிதும் உயர்த்தியுள்ளார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தூய இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். அன்னையாம் திருச்சபை இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த மண்ணுலகிற்கு மீட்பராக பெற்றெடுத்து கொடுத்து கடவுளின் தாயும் நம் அனைவருடைய தாயுமாகிய அன்னை மரியாளுடைய தூய இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் இருகரம் வரைத்து அழைப்பு கொடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே எந்த அளவிற்கு நம் ஒவ்வொருவருடைய மீட்பிற்காக ஆழமாக அன்பு செய்து தன்னையே தாரை மாற்ற கொடுத்தாரோ, அதே போல அன்னை மரியாளும் இயேசுவோடு இணைந்து நம்முடைய மீட்பிற்காக தியாக அன்பை செய்திருக்கிறார். அந்த மாசற்ற இதய தியாக அன்பை நினைவு கூர்ந்து அந்த தாயினுடைய பாத சுவடுகளை நாமும் பின்பற்றி நம்முடைய மீட்பிற்காக அவர்கள் எந்த அளவிற்கு தங்களையே அர்ப்பணித்தார்களோ, அதுபோல நம்முடைய வழிமரபினருக்கு நாமும் நம்மை அர்ப்பணித்து அவர்களுடைய மீட்பிற்காக நம்மையும் இறைவனுடைய அன்பின் பாதையில் வழிநடக்க அழைப்பு கொடுக்கின்றார். எனவே இந்த திருப்பலியிலே நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அவற்றுக்கு தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை ரட்சியும். இயேசுவே, என்னை ரட்சியும். ஆவியே, என்னை பலப்படுத்தும். ஆவியே, என்னை பலப்படுத்தும். இன்றைய திருப்பலியானது அருள் ஜோஸ்பின் குடும்பத்திற்கு தூய இருதய ஆண்டவர் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மன்றாடுவோமாக.
இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாமை தம் அன்னையாக தேர்ந்து கொண்டவும் திருமகன் சிலுவை பீடத்தில் உயிர்விடும் பொழுது தம் தாயை எங்களுக்கு அன்னையாக தந்தருள திருவுளமானார். அதனால் அந்த அன்னையின் பாதுகாப்பை நாடும் நாங்கள் அவரின் பெயரை கூவி அழைப்பதினால் ஆறுதல் பெற செய்வீராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரே, நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. என் மக்களின் மரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்கள் இனங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவர் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிக்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளித்திட செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை. பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் கலைப்படுகிறேன். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றன. நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி விடுவதை பெற்றெடுத்துள்ளார். பல புதல்வரை பெற்றவளோ தனியன் ஆகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் சொல்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார், தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. புழுதி நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பை நின்று வறியவரை தூக்கி விடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நிறை
மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் பேர் பெற்றவர் நீரே மரியே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆன பொழுது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய பொழுது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டான். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்கள் இடையேயும் அவர் தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இது பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாயின் நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஏறக்குறைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவுக்கு பிறகு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தனித்தனி திருவிழாவை கொண்டாடி இறைவனுடைய அன்பிலே நாம் எந்த அளவிற்கு பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தியதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். இறைவனுடைய அன்பு இந்த மண்ணுலகில் இருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் அபரிவிதமாக இறைவன் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே அந்த அன்பை உணர்ந்து கொண்டு அந்த அன்பின் பாதையில் நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் இன்று வரை ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த வரிசையில் இன்று அன்னையாம் திருச்சபை அன்னை மரியாளுடைய மாசற்ற இதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு இருகரம் விரித்து அழைப்பு கொடுத்திருக்கிறது. நேற்றைய தினத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். அவருடைய அன்பின் இரக்கத்தின் வழியாக, அவருடைய மன்னிப்பின் வழியாக நாம் எந்த அளவிற்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தியானித்து சிந்தித்து அந்த அன்பின் பாதையில் கடந்து வந்து கொண்டிருக்கின்ற இன்று இந்த அன்னை மரியாளுடைய மாசற்ற இதய பெருவிழாவினுடைய சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து மேலுமாய் இறைவனோடு பயணிக்க இன்றைய நாள் அழைப்பு கொடுக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரி, வரலாற்று பின்னணிகளை சற்று புரட்டி பார்த்தோம் என்றால், ஏறக்குறைய 17ஆம் நூற்றாண்டிலே ஜான் யூட்ஸ் என்பவர் தன்னுடைய தனி முயற்சியினால் அன்னை மரியாளுடைய மாசற்ற இதய பெருவிழாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்.
தனிப்பட்ட செபங்களையும் தனிப்பட்ட செப கருத்துக்களையும் எழுதி வைத்து அன்னை மரியாளுடைய தூய இருதய பெருவிழாவை மக்கள் மத்தியில் எடுத்து வந்து இந்த தாயினுடைய அன்பை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்த முயற்சிகள் எத்தனையோ எத்தனை. இவ்வாறு தொடர்ந்து கொண்டிருக்கிற தருணத்தில் ஏறக்குறைய 1952 ஜூலை மாதம் 7ஆம் தேதி 12ஆம் பத்தினாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இருதய பெருவிழாவிற்கு வருகின்ற அடுத்த சனிக்கிழமை இந்த அன்னை மரியாளுடைய தூய இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு விடுத்தார். இந்த பெருவிழா தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற தருணத்தில் 1969 6ஆம் பவுல் திருத்தந்தை அவர்கள் இந்த பெருவிழாவிற்கு இன்னும் ஒரு சிறிய முக்கியத்துவத்தை கொடுத்தார். அது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தூய இருதய பெருவிழா கொண்டாடுகின்ற அடுத்த நாளிலே அன்னை மரியாளுடைய தூய இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயும் சேயும் எந்த அளவிற்கு இந்த மண்ணுலகை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார்கள் என்பதை அன்னையாம் திருச்சபையிலே ஆவியினுடைய ஏவுதலின் வழியாக இந்த விழாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அன்னை மரியாளும் இயேசுவும் நம் அனைவருக்காகவும் தங்களை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்கள். தந்தையினுடைய திருவுளத்தை இந்த மண்ணுலகில் நிறைவேற்றுவதற்காக கடவுளாக இருந்தவர், கடவுளோடு இருந்தவர் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று தன்னுடைய தந்தையினுடைய ஆசையை ஏற்று மனித கோலம் கொண்டு இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்தார். அது அவர் தந்தைக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதி. இவ்வாறு தந்தையோடு இருந்து தந்தையுடைய விருப்பத்தை உணர்ந்து கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய விருப்பத்தையும் உணர்ந்த அன்னை மரியாள், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாளும் தன்னை தாரை வார்த்து கொடுத்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை என்பது வெறும் வார்த்தைகளால் நின்று விடவில்லை. இந்த வார்த்தையை அன்னை மரியாள் கொடுப்பதற்கு முன்னதாக தன்னுடைய எதிர்கால வாழ்வை முழுவதுமாக உணர்ந்து கொண்டிருந்தாள். தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே சிந்திக்க ஆரம்பித்தாள். தன் வாழ்நாள் முழுவதுமாக கன்னியாக இருக்கின்ற நான் திருமணத்திற்கு முன்னதாக எப்படி கண்ணுடைய கருவறையிலே குழந்தையை நான் சுமக்க முடியும் என்ற அந்த கலக்கத்தோடு இருந்தவள் அதற்கு தேவையான எல்லா சந்தேகங்களையும் கப்ரியேல் தூதரிடம் எடுத்து வைக்கின்ற பொழுது ஒரு உறுதியான மனநிலையோடு நிற்கிறார். அடிக்கடி புனிதர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை நினைவுபடுத்துகின்றோம். இந்த நேரத்தில் இறைவன் உங்களையும் என்னையும் இந்த மண்ணுலகிலே பிறக்க வைக்கிறார் என்றால் அவருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது உங்களுடைய என்னுடைய வாழ்விலே. நம் வழியாக இறைவன் இந்த மண்ணுலகிலே தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். எந்த அளவிற்கு ஆதியிலே நாம் பார்க்கின்றோம், இறைவாக்கில் ஒவ்வொருவரையும் தந்தை கடவுள் அழைத்து தன்னுடைய திட்டத்தை அவர்கள் வழியாக கொடுத்து மக்களுடைய மீட்புக்காக முயற்சி எடுத்தாரோ, அதே போல் அன்னை மரியாள் உள்ளத்தின் ஆழத்திலே சிந்திக்க ஆரம்பித்தாள். தன் வழியாக இந்த மண்ணுலகிலே மீட்பிற்காக உழைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று இறைவன் கொடுக்கிற அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஒரு மெழுகுத்திரி எந்த அளவுக்கு தன்னையே முழுவதுமாக கரைத்து கொண்டு இருளை அகற்றி ஒளிச்சி வெளிச்சத்தை கொடுக்கின்றதோ, அதே போல அன்னை மரியாள் தன்னுடைய கன்னித்தன்மை இழக்க வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய கடவுளுக்கு தன்னையே முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காகவும் தாயானவள் அதோ கடவுளுடைய கரங்களில் தன்னை அர்ப்பணித்தாள். ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்தவள் திருமணத்திற்கு முன்னதாக கருத்தரிக்க போகிறாள் என்பதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததினால் அந்த கன்னித்தன்மை இழக்க முடியாத அளவிற்கு என்றும் கன்னியாக இறைவன் அவளை நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால் தன்னை முழுவதுமாக தியாகம் செய்ததினால். எவன் ஒருவன் ஆண்டவருடைய கரத்தில் தன்னை தியாகம் செய்கிறானோ, அர்ப்பணிக்கின்றானோ, இறைவன் அவரை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார் என்பதற்கு அன்னை மரியாளும் சிறந்த ஒரு உதாரணமாக காணப்படுகிறாள். எனவே தன்னுடைய தியாகத்தை கடவுளுடைய அர்ப்பணத்தில் கொடுத்திருக்கிற அன்னை மரியாள் இன்று உங்களுக்கும் எனக்கு கொடுக்கின்ற செய்தி. இறைவன் தனக்கு கொடுத்த திட்டத்தை நிறைவேற்ற வென்பதற்காக அவள் முழு முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தாலும் தன்னுடைய வாழ்நாளிலே சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் மீண்டும் மீண்டுமாய் உள்ளத்தின் ஆழத்திலே பதிய வைத்து அதன்படி வாழ்ந்து காட்டினாள். இதைத்தான் லூக்கா நற்செய்தியாளர் தெளிவுபடுத்துவார்.
கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளை சந்திக்கின்ற பொழுதும் அதை உள்ளத்தில் இருத்தி வைத்து சிந்திக்க ஆரம்பித்தாள். இடையர்கள் வந்ததையும் உள்ளத்தின் ஆழத்தில் இருத்தி வைத்து சிந்திக்க ஆரம்பித்தாள். ஞானிகள் வருவதை உள்ளத்தின் ஆழத்தில் இருத்தி வைத்து சிந்திக்க ஆரம்பித்தாள். இந்த நற்செய்தி வாசகத்திலே 12 வயதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் கண்டு மகிழ்ந்ததையும் குறித்து தன் உள்ளத்தின் ஆழத்தில் இருத்தி வைத்து சிந்திக்க ஆரம்பித்தாள். காரணம் என்னவென்றால், இறைவன் இதன் வழியாக எனக்கு என்ன மீட்பின் திட்டத்தை கொடுக்க போகிறார், என்னை எப்படி பயன்படுத்த போகிறார் என்பதை தன் இதயத்தில் வைத்து சிந்தித்து அதற்கேற்றார் போல தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வைத்தாள். அதுதான் அன்னை மரியாளுடைய தியாக அன்பு. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்தனா, அந்த இதயத்திலிருந்து வழிந்தோடி வந்த ரத்தத்தின் வழியாக தண்ணீரின் வழியாகவும் நம்முடைய திருச்சபையினுடைய திருவருட்சாதனங்கள் பிறக்கப்பட்டது என்று சொல்லுகிற பொழுது, இதே அன்னை மரியாளுடைய திரு இருதயத்தின் வழியாக நம் அனைவருக்கும் அந்த தியாக அன்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் நம்ம கொடுத்து வைத்து விட்ட அற்புதமான வார்த்தைகளை நினைவு கூறுவோம். தாயை போல இல்லை என்று சொன்னார்கள். என்று நீங்களும் நானும் அந்த தாயை போல பிள்ளைகளாக இருக்கிறோமா? சிந்திப்போம். ஆமென். இதோ இதோ என்னை தந்து இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்து தலைவா, பொன்னை தரவா பொருள் தரவா, என்னை தருவே எல்லாம் தருவே, அனைத்து உலகின் நிறையவனே மறுபெருக்கின் கோடை தர வந்தே, நிலத்தின் விளைவும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோம். இதோ என்னை தந்தே இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தே தலைவா, பொன்னை தரவா பொருள் தரவா, என்னை தருவே எல்லாம் தருவே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு தூய ஆவியாரின் வழியால் நிரப்ப பெற்ற எங்கள் இதயங்கள் என்றும் கண்ணியான புனித மரியாவின் வேண்டுதலாலும் உம் திருமகன் இயேசுவை என்று பற்றிக்கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை வேலை எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் என்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்டுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகனிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததான் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமணி காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்விடத்து புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவு இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுவுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகுக்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தோடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியான், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலோட புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் விளைவு புகுந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபுரட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிவிடனருடன் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக.
என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தருளிவர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். உன்னிலே நீ வா, என் இறைவா, என் வாழ்வில் நீ வா. என்னில் வா, என்னில் வா, என்னிலே நீ வா. என்னில் வா, என்னில் வா, என்னிலே நீ வா. உன்னை நான் காணவா, உன்னை நீ காக்கவா. வண்ண ஒளியாகவா, என்னின் வழியாகவா. எந்த நினைவாகவா, என்னில் உறவாகவா. பிரியல் என்னும் வானதூதர் கடவுளால் ஒரு கன்னியிடம் அனுப்பப்பட்டார். அக்கன்னியின் பெயர் மரியா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களை திருவார்த்தையாலும் திருவிருந்தாலும் உறுதிப்படுத்தி உள்ளே. அதனால் புனித மரியாவின் வழிகாட்டுதலாலும் பாதுகாவலாலும் கிறிஸ்துவ பெயருக்கு எதிரான அனைத்தையும் விளக்கிவிட்டு அப்பெயருக்கு உகந்தவற்றையே நாடு எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு